அண்மை செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். ஈரோடு மாவட்டம் மூங்கில்பாளையத்தில் நாளை தாவிக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்வானது நடக்க இருக்கிறது. மக்கள் சந்திப்பு நடைபெறும் மைதானம் சீரமைக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளது. பொதுக்கூட்டம் நடத்த காலை 11 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மட்டுமே அனுமதி அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட நேரத்திற்குள் தொண்டர்களை அழைத்து வர தேவையான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன. பொதுக்கூட்டம் நடைபெறும் மைதானத்தில் பெண்களுக்கு தனி இட வசதி ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தாவிக சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதியோர்கள், குழந்தைகள், கர்ப்பிணிகள், கை குழந்தையுடன் இருக்கும் பெண்களுக்கு அனுமதி இல்லை என்றும் தாவிக சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜய் வருகை மற்றும் புறப்படும் போது அவரது வாகனத்தை பின்தொடர தொண்டர்களுக்கு அனுமதி இல்லை. இது குறித்தான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். ஈரோடு மாவட்டம் மூங்கில்பாளையத்தில் நாளை தாவிக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்வானது ஏற்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இணைகிறார். சக்திவேல், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தமிழகம் முழுவதும் மக்கள் சந்திப்பானது அக்கட்சியின் தலைவர் விஜய் மக்களை சந்தித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் பெருந்துறை சரளை என்றும் பகுதியில் நாளை அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பொதுக்கூட்டமானது நடைபெற இருக்கின்றது. இந்த பொதுக்கூட்டத்திற்காக அதாவது அங்க பொதுக்கூட்டம் கூடும் அந்த இடமானது கோவில் நிலத்தில் இருப்பதால் அந்த நிலத்திற்கு தமிழக அரசு அறநிலைத்துறையிடம் ஒப்பந்தம் பெற்று அந்த இடத்தில் பொதுக்கூட்டம் நடைபெறுவதாக தெரிவித்திருக்கின்றனர் தமிழக வெற்றி கழகத்தினர். இதனைத் தொடர்ந்து கடந்த 5 நாட்களாக அதுக்கான முன் ஏற்பாடு பணிகளையும் தீவிரமாக செய்து வந்தனர். இந்த நிலையில் நாளை பொதுக்கூட்டத்திற்கு அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்கூட்டத்திற்கு கலந்து கொள்ள சுமார் 25,000 முதல் 30,000 பொதுமக்கள் அங்கு கூட இருப்பதாக தமிழக வெற்றி கழகத்தினர் காவல்துறையிடம் தெரிவித்திருந்தனர். அதுக்காக முன்னேற்பாடுகளானது தீவிரமாக செய்யப்பட்டு வந்தது. அதாவது முன்னேற்பாடுகள் என்பது அவர்களுக்காக தேவைப்படக்கூடிய மருத்துவ குழு, ஆம்புலன்ஸ் மற்றும் அவர்களை பத்திரமாக விஜய் பிரச்சாரத்தை பார்க்க வைப்பதற்கான அமைக்கப்படும் கேலரிகள் போன்றவைகளை அமைத்து வந்தனர். இந்த நிலையில் இன்று அதாவது 80% அதாவது தமிழக வெற்றி கழகம் நாளை நடைபெற இருக்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்திற்கு தேவையான முன்னேற்பாடுகள் தற்போது ஒரு 80% நிறைவடைந்து அந்த திடலானது மிகவும் பிரம்மாண்டமான முறையில் காட்சியளிக்கப்பட்டு வருகிறது. இதனால் அந்த பகுதி முழுவதும் பாத்தீங்கன்னா அந்த பொதுக்கூட்டம் நடக்கும் அந்த பகுதி முழுவதும் கொடிகள் கட்டப்பட்டு தமிழக வெற்றி கழகத்தின் பேனர்களும் அமைக்கப்பட்டு காட்சியளிக்கப்பட்டு வருகிறது. நாளை நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்திற்கு சுமார் 25,000 முதல் 30,000 வரை பொதுமக்கள் வர இருப்பதால் முதலில் 60 கேலரிகள் அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் காவல்துறையினர் கணக்கெடுப்பு நாளை பொதுமக்கள் ஆகியவர்கள் அதிக அளவில் வரவேற்றால் மேலும் 12 கேலரிகள் சேர்க்கப்பட்டு மொத்தம் 72 கேலரிகள் அங்க அமைக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து நாளை விஜய் அவர்கள் வரும்பொழுது அவர்களை பின்தொடர்ந்து வருவதோ அவரிடம் செல்ஃபி எடுப்பதோ போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடாது என காவல்துறையினர் அறிவித்திருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து அந்த நாளை பொதுமக்களை சந்தித்து அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நாளை பொதுமக்களை சந்தித்து எந்த விஷயத்தை முன்னிறுத்தி பேசப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் அதிக அளவில் இருந்து வருகிறது. ஏனென்றால் பெருந்துறை இடம் அதாவது ஈரோடு மாவட்டத்தின் பெருந்துறை என்றால் மிகவும் முக்கியமான ஒரு தொகுதியாகவே கருதப்படும். ஏனென்றால் அங்குதான் பல ஏக்கர் பரப்பளவில் அங்கு தொழிற்சாலைகளாக இயங்கப்பட்டு வருகிறது. சிப்காட் தொழிற்சாலையானது இயங்கப்பட்டு வருகிறது. அந்த இயங்கப்பட்டு வரக்கூடிய அந்த தொழிற்சாலைகளில் இருந்து சில தொழிற்சாலைகள் சட்டவிரோதமாக சாய கழிவு நீர்கள் எல்லாம் வெளியேற்றி வந்தன. இதனால் அங்கு நிலத்தடி நீர்களும் மிகவும் மாசடைந்து காணப்பட்டு வந்ததால் அதில் அந்த நிலத்தடி நீரை அருந்தக்கூடாது என சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் தெரிவித்திருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து அந்த நீரை அருந்த சில மக்களுக்கு புற்றுநோய்களும் ஏற்பட்டு சிலர் பரிதாபமாக உயர்ந்திருக்கின்றனர். ஆகையால் பெருந்துறைக்கு வரக்கூடிய அந்த தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்கள் நாளை இது குறித்து பேச இருப்பாரா, எந்த மாதிரியான விஷயங்களை பேச இருக்கிறார் அப்படின்ற எதிர்பார்ப்பு தொண்டர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் இருந்து வருகிறது. இத்தனை நாட்களாக நம் ஊருக்கு அதாவது ஈரோடு மாவட்டத்திற்கு எப்பொழுது வருவார் தலைவர் விஜய் என்ற எதிர்பார்ப்பு தொண்டர்களும் நிர்வாகிகளும் எதிர்பார்த்திருந்த நிலையில் வருகின்ற 18ஆம் தேதி அதாவது நாளை பொதுக்கூட்டமானது அங்கு நடைபெறும் இருக்கும் நிலையில் அவரை எதிர்பார்த்து பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மிகவும் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.